என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு புதன்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும் சாய்ராம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சிறப்பான பௌர்ணமி பூஜை நடைபெறும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேற பௌர்ணமின்றாங்க. சிவனுக்கு உகந்த பௌர்ணமி. எப்பயும் போல நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில நம்ம பாபாவுக்கு வில்வ இலையால தான் அபிஷேகம் பண்ண போறோம். நீங்க வீட்ல உதியாலயே அபிஷேகம் பண்ணுங்க, தப்பில்ல. வில்வ இலை கிடைச்சா நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உதியால அபிஷேகம் பண்ணுங்க. நெறைய பேர் கேட்டாங்க, "சாய்னா பாபாவுக்கு சிவனுக்கெல்லாம் அந்த அன்னாபிஷேகம் நாளைக்கு பண்ணுவாங்க. நம்ம பண்ணலாமான்னா?" கண்டிப்பா பாபாவுக்கு பண்ண வேண்டாம் சாய்ராம். அது சிவனுக்கு பண்றது. சிவன் வேற, பாபா வேற. ஆனா, பாபா சிவனாக காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பண்ணலாமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா பாபாவுக்கு பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். உண்மையிலேயே நான் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து உங்கள பண்ணுங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு அந்த விருப்பம் இல்ல. ஆனா, கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். சிவனுக்கு ரொம்ப புடிச்சது வில்வ இலையால தான் நாளைக்கு அபிஷேகம் நடக்கப் போது. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சாய்ராம். வில்வ இலை கிடைக்காதவர்கள் ஊதியால அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா, சிவனுக்கு 2வது திருநூறால அபிஷேகம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பாபாவுக்கு ஊதியால அபிஷேகம் பண்றோம். இது நம்ம சிவன் இப்ப சிவனுக்காக நாளைக்கு பூஜை நடக்குதுல்ல, இத பத்தி நம்ம ஷிரடிக்கு போம்போது, நாங்க ஒரு இடத்துல ஒரு சிவன் கோயில பார்த்தோம் சார். உண்மையிலே ரொம்ப தத்ரூவமா, ரொம்ப பழமையான கோயில். அதுவும் மேகா வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இந்த வில்வ இலை பறிக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்துன்னு வருவார்ல, தண்ணி கோதாவரி தண்ணி. அந்த கோதாவரி ஆத்துக்கும் போனோம். அப்படியே கோதாவரி ஆத்து பக்கத்துல ஒரு சிவன் கோயில் ஒண்ணு பார்த்தோம் சார். நீங்க அந்த கோயில பாருங்களேன். உண்மையிலேயே மெய் மறந்து போயிடுவீங்க. அவ்வளவு அழகா, அவ்வளோ பெரிய லிங்கம், பழமையான லிங்கம். நாம அந்த லிங்கத்த தொட்டு கும்புற அளவுக்கு நமக்கு அந்த வாய்ப்ப குடுத்திருக்கிறார் அப்பா. எங்க கூட வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கோதாவரி நதிக்கரையில கால நனைச்சுட்டு, அது அப்படி இந்த வாரம் தண்ணி நெறையா போச்சு. அத நனைச்சுட்டு, அப்படியே வந்து அந்த லிங்கத்த நாங்க தொட்டு கும்பிடும்போது, அ உண்மையிலேயே பயங்கரமான வைப்ரேஷன். அந்த கோயில பார்த்தீங்கன்னா, பழமையான கோயில். நம்ம ஊர்ல இருக்கிறது லிங்கம் வந்து பாறையில செஞ்சிருப்பாங்க. அங்க வந்து அந்த லிங்கத்த நீங்க பாருங்களேன். அவ்வளவு அழகா, அவ்வளவு பெருசா, அவ்வளவு பழமையா இருந்தது. மேகா எப்படி அ கோதாவரி நதிக்கரைக்கு போய் எடுத்துன்னு வந்து தண்ணி ஊத்தி பாபாவ அபிஷேகம் பண்ணாரோ, அந்த வில்வ இலைய எடுத்து அந்த அபிஷேகம் பண்ணாரோ, அதே போல நாங்க அங்க உள்ள போய் அத தொட்டு கும்பிட்டு சந்தோஷமா சிவன தொட்டு கும்பிட்டோம். கோதாவரி நதிய கரைய தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம். அததான் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள கண்டிப்பா அனுப்பி வைங்க. ஏன்னா பௌர்ணமி பூஜை அடுத்த நாளே வியாழக்கிழமை. தொடர்ந்து 2 நாள் நாம அப்பாவுக்கு பூஜை தொடர்ந்து நடக்கப்போது. சிறப்பாக நடைபெறும். புதன்கிழமையும் நம்ம அன்னதானத்தோட நடைபெறும். வியாழக்கிழமை பூஜையும் சிறப்பாக நடைபெறும் அன்னதானத்தோட. நீங்க அன்னதானத்துக்கு ஏதாவது தரணும்னு நெனச்சா, கீழ வர அந்த ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சத அனுப்புங்க. அரிசி மூட்டை நெறையா இருக்கு சேலம். அரிசி மூட்டை வேண்டாம். மத்தபடி பருப்பும் இருக்கு. எண்ணெய், மத்த மல்லிகை சாமான் ஏதாவது இருந்தா வாங்கி அனுப்பலாம். ஏன்னா, நாம அளவுக்கு அதிகமா எதுவும் வாங்கி வைக்கிறதில்ல. அரிசி மூட்டையும், பருப்பும் இப்ப நம்ம தேவைக்கு ஏற்ப இருக்கிறது. எனவே அந்த இது 2மே வேண்டாம். நெய் பாட்டில், மிளகு, ஜீரகம் அந்த மாரி மளிகை சாமான். நமக்கு ஒரு சாப்பாடுல என்ன மளிகை சாமான் தேவையோ அத வாங்கி தரலாம் சாய்ராம். ஏன்னா, ஏதோ வருதுன்றதுக்காக எல்லாத்தையும் நான் வாங்கி வைக்க மாட்டேன். இருக்கிறத இருக்கு. எனவே அது தேவையில்ல. மத்தத வாங்கி குடுத்தா ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி. அந்த சிவலிங்கத்தையும் கோதாவரி நதிக்கரையும் பாருங்க சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்ப தான் நீங்க பார்க்குறது கோதாவரி நதிக்கரை. இந்த நதிக்கரையிலேருந்து மேகா வந்து பாபாவுக்கு தண்ணி எடுத்துன்னு வருவாருன்னுவாங்க. நாங்க போகும்போது ஃபுல்லா ஓடுது பாருங்க. எவ்வளோ தண்ணி. 2 கரையும் தெரியாத அளவுக்கு தண்ணி ஓடின்னு இருக்கு. நாங்க இங்க இறங்கி நாங்க தலையில தண்ணி தெளிச்சுட்டு, இந்த ஆத்துக்கு கொஞ்சம் தூரம் போனாவே நம்மளுடைய அந்த சிவன் கோயில் இருக்கு. அத பாருங்களேன். அந்த சிவன பார்க்கும்போதே ஒரு வைப் வரும். உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஆனந்தமா இருக்கு. உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை சீரடிக்கு போனா போய் பார்த்துட்டு வாங்க தயராம். 2 பக்கமும் தண்ணி ஓடுது. இப்ப மழை காலம்ன்றதுனால அவ்வளோ தண்ணி வேகமா ஓடுது. அந்த ஆறு ஃபுல்லா போச்சு இதுக்கு முன்னாடி. நாம இப்ப சீரடிக்கு போனா இந்த ஆத்துக்கு கோதாவரி நதிக்கு போயிட்டு வருது. இந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வருது. இந்த சிவன் தான் தயராம். அது அந்த அந்த ஆறு பக்கத்திலேயே இருக்கும். இது ஹைட்டா இருக்கிற மாரி இருக்குல்ல. ஆனா சிவன் வந்து உள்ள இறங்கியிருப்பாரு. நீங்க போய் இப்ப நம்ம மேலேருந்து இறங்குற மாரி இருக்கு. ஆனா சிவன பார்க்கறதுக்கு கீழ இறங்கி போணும். கீழ இருக்கிற மாரி இருக்கும்.
பழைய சிவன் கோயிலாம் இது. அந்த சிவன் உள்ள பாருங்க எவ்வளோ ஒரு வைப்ரேஷனோட இருப்பாரு. அவ்வளவு அருமையா இருக்கிறாரு. பார்க்கலாம் வாங்க அந்த சிவன. முதல்ல உள்ள என்ட்ரன்ஸ்ல போறதுக்கு முன்னாடி சிவனுக்கு இருக்கிறது எப்பயுமே நந்தி இருக்கும்ல, நந்தி. எல்லாருமே வந்து அங்க நந்தியில காதுல சொல்லிட்டு போறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த நந்தியே அவ்வளோ வித்தியாசமா இருக்கும் சாய்ராம். இந்த நந்தி கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் பாருங்க. அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். நந்தி பெருசா இருக்கும். அதெல்லாம் காதுல சொல்லிட்டு போறாங்க. நந்திய தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல சிவன் இருப்பார் சாய்ராம். ஆனா அந்த சிவன் கீழ இருக்கிறாரு. இந்த நந்தி மேல இருக்கு. சிவன் கீழ இருப்பாரு. நேரா கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா, அந்த சிவன பார்க்கலாம். இந்த சிவன் பாருங்க எவ்வளவு வித்தியாசமாக உண்மையிலே நல்ல வைப்ரேஷன். அவ்வளோ பெரிய சிவன் வச்சிருக்கிறாங்க. மரகத கல்ல செஞ்ச மாரி இருக்கு அந்த சிவன். உள்ள இறங்கி போணும் ஸ்டெப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 படிக்கட்டு இறங்கி, அதுக்கப்புறம் அத பாருங்க சிவன். மரகத கல் மாரி தான் இருக்கு அந்த சிவன பார்த்தாவே உங்களுக்கு. மேல ஏறி போறாங்க பாருங்க. கீழ இறங்கி திருப்பி மேல ஏறி போற மாரி இருக்கும். அந்த சிவன் அவ்வளோ வைப்போட இருப்பார். உண்மையிலே சாய்ராம் இந்த சிவன பார்க்கறது எல்லாரும் வராங்க. கைத்தட்டி அவர கும்பிடுறாங்க. கைத்தட்டி தான் அவங்க சொல்றாங்க. அவங்க வில்வ இலைய எடுத்தாந்து சிவன் தலையில வைக்கிறாங்க இங்க எல்லாருமே. வெளிய விப்பாங்க. நாமளும் வில்வ இலைய எடுத்தாந்து வச்சோம். அப்பாவுக்கு நம்ம கையாலேயே அந்த அபிஷேகம் பண்ண சொல்றாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்கறதுக்கே. உண்மையிலேயே அந்த சிவன பார்க்கறதுக்கு அந்த மரகத கல் மாரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ பெரிய பீடம். அதுக்கு மேல சிவலிங்கம். அ அவ்வளோ சந்தோஷமா அப்பா நம்மள தரிசனம் பண்ண வச்சாரு. மேகா, இந்த கோதாவரி இங்க வந்து தத்தாத்திரேயர் ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. லட்சுமி சிலை ஒண்ணு இருக்கு. மகாலட்சுமி சிலையும், தத்தாத்திரேயர் சிலையும் அது உள்ள அந்த செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப செட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது பளிங்கு கல்லால இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம தியானம் பண்றதுக்கு வழிவிடுறாங்க. நாம கீழ உட்காந்து சிவனோட மந்திரத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்குது சாய்ராம். எல்லாரும் அவங்க கையாலேயே அந்த இலை போட்டு அபிஷேகம் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் தொட்டு கும்பிடலாம் சிவலிங்கத்தையே. அந்த லிங்கத்த தொடும்போதே ஒரு வைப்ரேஷன் சாய்ராம். உண்மையிலேயே நீங்க ஸ்டடிக்கு போனீங்கன்னா இத பாருங்க. ஆட்டோல போலாம் சாய்ராம். ஆட்டோல போலாம். ஷேர் ஆட்டோ நம்ம பேசிட்டோம்னா நம்மள கூட்டின்னு போறதுக்கு ஷேர் ஆட்டோ தான் வந்தது. நாங்க எல்லாம் ஷேர் ஆட்டோல தான் போனோம். ஒரு முறை போய் பாருங்க. சந்தோஷமா இருங்க. ஏன்னா கோதாவரி நதிக்கரை சீரடியில பெரிய சக்தி வாய்ந்த நதிக்கரை. அதே மாரி இந்த சிவன் கோயிலும் நல்ல பயங்கர சக்தி வாய்ந்தது. பழமையான கோயில். ஒரு சில நேரங்கள்ல இவ்வளோ உள்ள விட மாட்டாங்க. வெளிய பூட்டி வச்சிருப்பாங்க. நீங்க அதிர்ஷ்டம் நாங்க இந்த வாட்டி உள்ள இறங்கி பார்த்துருக்குறோம். பாபாவ தொட்டு கும்பிட்டா மாரி இருந்தது. சிவனே நமக்கு காட்சி கொடுத்தா மாரி இருக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இத பார்த்துட்டு வாங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். உங்களுக்காகவும் இங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்ததால இங்க உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.